கன்னிராசி என்பர்களே, கன்னிராசியில் பிறந்தவங்களாம் வாழ்க்கையில் அடுத்து என்னடா பண்ணலாம், வாழ்க்கையில் எப்போ பார்த்தாலும் சின்ன சின்ன தொந்தரவுகள் இருந்தே இருக்குது. சின்ன தொந்தரவுகள் விடலாம் அப்படின்னு பார்த்தா அது அப்புறமேட்டு பார்த்தா ஃபைனலாக எதையோ வந்து குழப்பி விடுது அப்படின்லாம் காத்துட்ருப்பீங்க. இந்த ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் வாழ்நாளில் இவங்க கண்ணீர் விட்ட கதைகள் தான் அதிகமாக இருக்கும். என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, எந்த ராசிக்குமே இல்லாத ஒரு வினோதமான விஷயம் என்ன அப்படின்னா, உங்களுக்கு எப்பயுமே ட்ரையல் பால் வந்து அவுட் ஆகிடும். அதுக்கப்புறமேட்டு தான் வந்து சக்ஸஸ் ஆகும். அதாவது ஃபஸ்ட்டு பண்ணுற விஷயம் கொஞ்சம் தப்புகள் தடைகள் எல்லாத்தையுமே சந்திக்கும். மறுபடியும் ரெண்டாவது பண்ணுற விஷயம் ஓகே ஆகும். ஒரு எக்ஸாம்பிள் நீங்கள் லவ்வாக இருக்கலாம், உங்களோட திருமணமாக இருக்கலாம், வண்டி வாகனமாக இருக்கலாம், குழந்தை பேராக இருக்கலாம். ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஏதாவது ரெடி ஆகிருக்கும், மறுபடியும் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகிருக்கும், மறுபடியும் தான் கொஞ்சம் ஓகே ஆகும். இந்த மாதிரி எல்லா விஷயமே கொஞ்சம் உங்களுக்கு வந்து ஸ்ட்ரகிள் ஆகி ஓகே ஆகும். ஃபஸ்ட்டு பிஸ்னஸ் உங்களுக்கு பெருசாக செட் ஆகிருக்காது, ரெண்டாவது பிஸ்னஸ் செட் ஆகும். ஃபஸ்ட்டு போன தொழில் செட் ஆகிருக்காது, ரெண்டாவது போன கம்பெனியில் செட் ஆகிருக்கும். இந்த மாதிரி ஏதோ ஒரு வித்தியாசமான விஷயங்கள் உங்களோட லைஃப் நடந்துகிட்டே இருக்கும். தொழில் ரீதியான விஷயத்துலையும் சிக்கலில் சிக்கிட்டு இருக்கிற நீங்கள், பண ரீதியான விஷயம், மன ரீதியான விஷயம், உடல் ரீதியான விஷயத்தில் உபாதை சந்திச்சுட்டு இருக்கிற நீங்கள், கடந்த சில வருடங்களாக சில நாட்கள் ஜெயிலுக்கு போயிருக்கிறது கூட வாய்ப்புகள் இருக்குது. சில நாட்கள் உடல் ரீதியான உபாதைகளில் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 3 நாட்கள் பக்கமாக ஹாஸ்பிட்டலில் சுற்றுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இது மாதிரி நிறைய வகையான கஷ்டங்கள் நீங்கள் வந்து அனுபவிச்சிருப்பீங்க. ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, ராசிப்படி தொழில் ரீதியாக ஓரளவுக்கு வருமானம் பெருசாக உங்களுக்கு ட்ராபேக் கிடையாது. ஆனால் தொழிலை பண்ண முடியாத மாதிரி மைண்ட் செட் உங்களுக்கு கொண்டு போயிருக்கும். சரி பண்ணலாம், ஆனால் தொழில் பெருசாக என்ன பண்ண முடியாது, அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட் கொண்டு போயிருக்கும். பண்ணனா நல்லா பண்ணலாம், ஆனால் பண்ண முடியலையே அப்படிங்கிற மாதிரி தான் உங்களுக்கு இருக்கும். ஒரு வீட்டில் இருப்பீங்க, கரெக்டான வாடகை செலுத்த முடியாது, ஆனால் ஒரு வர வேண்டிய அமௌண்ட் வர வேண்டிய இது அப்படியே நின்றுட்டுருக்கும். சொத்து பிரச்சனைகள்லாம் என்ன கரெக்டாக உங்களுக்கு சால்வ் ஆகாமல் இருக்கும். இந்த மாதிரி நிறைய ஒரு கேள்விக்குறியான விஷயங்கள் நிறைய. இதெல்லாம் இந்த விஷயங்கள்லாம் இப்போ உங்களுக்கு நடந்துட்டு இருக்கு அப்படின்னா உண்மையாக இல்லையான்னு மறக்காம கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. நான் சொன்னது உண்மையாக இல்லையான்னு மறக்காம முதல்ல கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. நிறைய பேரை சொல்லாமே விட்டுருவீங்க. சொன்னால் தான் நம்ம செய்கிறது எல்லாம் கரெக்டாக இல்லையான்னு தெரியும். நிறைய பேர் ஜோதிட ரீதியான தகவல்கள் கேட்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றீங்க. கீழே கான்டாக்ட் நம்பர் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கு. பிரபல யூடியூபருடைய இதில் கூட நிறைய பேர் வந்து கேட்டுருக்கிற விஷயங்கள். சார் எல்லாமே ராசி பலன் போடுறீங்க, எல்லாமே போட்டுட்ருக்கீங்க, ஆனால் ஃபோன் பண்ணால் எடுத்து பதில் சொல்கிற அளவுக்கான ஆளாக இருக்கணும் அப்படின்னு கேட்குறீங்களே, கீழே இருக்க நம்பருக்கு ஃபோன் பண்ணி பாருங்கள். இல்லை நீங்கள் வெளிநாட்டில் இருக்கீங்க அப்படின்னா வாட்ஸ்அப் மூலமாக தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுடைய பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஊர் மட்டும் இருந்தால் போதும். இல்லை சார் அதுவுமே தெரியல அப்படிங்கிறவங்க, குலதெய்வம் தெரியல அப்படிங்கிறவங்களாம் இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கான பதில்கள் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட 200 ஜோதிடர்களுக்கு ஆசான். அது மட்டும் கிடையாது, ஒரு 5 லாங்குவேஜில் ஜோதிடம் பார்க்கணும் சார், இந்த லாங்குவேஜில் ஜோதிடம் பார்ப்பாங்களா அப்படின்னு கேட்குறவங்களுக்கு எல்லாத்துக்குமே இது ஒரு வரப்பிரசாதம். ஃபீஸஸ் அதுக்கு தகுந்த மாதிரி தான் இருக்கும், ஓப்பனாகவே நான் சொல்கிறேன். அதே போல் ஒரு விவிஐபி ஜோதிடர் தான், அப்பாயின்மெண்ட் பேசிஸில் தான் ஜோதிடம் பார்ப்பாங்க. ஐடியா இருக்கிறவங்க மட்டும் கால் பண்ணுங்கள், விருப்பம் இருந்தால் கால் பண்ணுங்கள், அவ்வளோதான். அதே போல் இந்த வீடியோவில் நான் தான் வீடியோவே பார்த்துறேன்னா ஏன் சார் அப்படின்னா, நான் ஓப்பனாக சொல்கிறேங்க. நிறைய பேர் யூடியூப்பில் பார்த்துட்டு சார் பெருசாக ஒன்றும் பொருந்தலையே சார், என்ன சார் காரணம், யூடியூப்பில் சொல்கிறதெல்லாம் நல்ல நேரம் பிறக்குங்கிறாங்க, நல்ல நேரமே பிறக்கலையே சார் அப்படின்னு கேட்டால், ஒரு விஷயத்தை நாமளும் ப்ராக்டிக்கலாக புரிஞ்சுக்கணும். யூடியூப்பில் உட்காந்து வீடியோ பார்க்குறேன்னா யாரும் பைத்தியக்காரன் கிடையாது, நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கணும். இப்போ வீடியோ போடுறாங்க அப்படின்னா கன்னிராசிக்கு போடுவாங்க, ஓகேவா? கன்னிராசிக்கு வீடியோ போடும்போது கன்னிராசியில் கிட்டத்தட்ட இந்தியாவுக்குள்ளே எத்தனை பேர் இருக்கிறான்? சரி ஒரு எக்ஸாம்பிளுக்கு தமிழ்நாட்டில் 8 கோடி பேர் இருக்கிறான். 8 கோடி பேரில் கன்னிராசிக்காரர் எத்தனை கோடி பேர் இருப்பான்? மினிமம் ஒரு 70-80 லட்சம் பேர் இருக்க மாட்டான்? அப்ராக்சிமேட்டாக ஒரு 80 லட்சம் பேர் இருக்க மாட்டான்? சரி 1 கோடி பேர் இருக்கான்னு வச்சுக்கோங்க. 1 கோடி பேருக்கு ஒரே மாதிரி நடந்தால் எங்கெங்கே போகிறது? அப்போ எது வந்து எங்களுக்கு பிரிக்குது? கன்னி ராசி ஒன்று, அதுக்குள்ளே தசாபுத்தி வேறு, நட்சத்திரம் வேறு, லக்கினம் வேறு, நீங்கள் பிறந்த நேரம் வேறு, அதே போல் பிறந்த இடம் வேறு, உங்களோட பிரயாணிக்கக்கூடிய மற்ற ராசிகள் வேறு. இதுதான் உங்களை தீர்மானிக்குது. உங்களை தீர்மானிக்கக்கூடியது மற்றவர்களும் இணைந்திருக்கிறாங்க, அதுதான் உங்களை தீர்மானிக்குது. ஸோ நிறையா பேருக்கு தெரியாத விஷயமே அதுதான். சார் யூடியூப்பில் சொன்னாங்க சார் நல்லது நடக்கும்னு சொன்னாங்க சார், ஒன்றும் பெருசாக நடக்கலையே சார், அதை நம்பி நான் எதோ பண்ணேன் சார் அப்படின்னா, நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் 60% தான் உங்களுக்கு பொருந்தும். மீதி இருக்கிறது உங்களோட ஜாதகத்தை செக் பண்ணால் தான் பொருந்தும். ஆனாலும் இந்த ராசிக்கு அந்த 60% பொருந்துது அப்படின்னாவே உங்களுக்கு பெரிய லெவலில் உங்களுக்கு மேட்சாக இருக்கிற மாதிரி தான் நான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னு கேட்டால், இந்த கன்னி ராசியோட அடிப்படையான குணாதிசயத்தை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். கன்னி வந்து பூமி தத்துவம் கொண்ட இரட்டை ராசி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது பூமி தத்துவம் கொண்ட இரட்டை ராசின்னா என்ன? பூமி தத்துவம், ஒரு பூமி வந்து எவ்வளோ அடித்தாலும் தாங்கிக்குது, அந்த மாதிரி நீங்கள் எவ்வளோ அடித்தாலும் தாங்குவீங்க, அமைதியாக போவீங்க, எதுவும் பெருசாக கண்டுக்கவே மாட்டீங்க, அமைதியாக வேலையை பார்ப்பீங்க. இது வந்து புதன் வந்து அதிபதி, ராசி தான் அதிபதி ராசி அப்படின்னு சொல்லுவாங்க. அறிவு, கணக்கு, பகுப்பாய்வு, சேவை, ஒழுங்கு, இதெல்லாம் வந்து உங்களுக்கு தொடர்புடைய ஒரு விஷயமா இருக்கும் உங்கள் ராசிக்கு. ஒவ்வொரு விஷயத்தையும் கவனமாக ஆராயக்கூடியவங்க நீங்கள். சிறிய தவறையும் விரைவாக கண்டுபிடிப்பீங்க. ஒழுங்கு மற்றும் சுத்தத்தை விரும்பக்கூடிய நபர் நீங்கள். பணத்தை கணக்காக பயன்படுத்துவாங்க. பிறருக்கு நடைமுறை உதவி செய்யக்கூடிய நபர் நீங்கள். மனதில் அதிகமாக யோசிக்கக்கூடிய நபர் நீங்கள். ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடி பல முறை ஆராய்வீங்க. உழைப்பிற்கு உடனடி பாராட்டு கிடைக்காமல் இருக்கலாம். அமைதியாக பொறுப்புகளை முடிப்பாங்க. குடும்பத்தில் தேவையை கவனிக்கக்கூடிய நபர் நீங்கள். தங்களுடைய கஷ்டத்தை பிறரிடம் அதிகமாக கூற மாட்டாங்க. பாராட்டு கிடைக்காவிட்டாலும் கடமையை செய்வாங்க.
தங்களுக்கு மற்றும் பிறருக்கு அதிக எதிர்பார்ப்பு வைத்திருக்கலாம். ஆனால் வயது அதிகரிக்க அனுபவமும் பண நிலையும் உங்களுக்கு மேம்பட்டுகிட்டே இருக்கும், மேலே ஏறிக்கிட்டே இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக வயசுக்கு ஏற்ற மாதிரி வந்துகிட்டே இருக்கும். சில இடத்துல ட்ராபேக் இருக்குது சார் அப்படின்னு பயந்துக்காதீங்க சார், வரக்கூடிய நாட்கள் இருக்குது. அறிவு மற்றும் திட்டமிடல் மூலமாக வெற்றி பெறக்கூடிய நபர் நீங்கள். தற்போது மனசில் உங்களுக்கு ஒரு சில கேள்விகள்லாம் இருக்குது. என் உழைப்புக்கு மதிப்பு எப்போ கிடைக்கும்? வேலை மாற்றலாமா? என் சம்பளம் எப்போ உயரும்? என் கடன் எப்போது குறையும்? திருமணம் ஏன் தாமதமாகுது? எனக்கு சொந்த வீடு எப்போ அமையும்? என்னை உண்மையாக புரிந்து கொள்ளக்கூடியவர் யார்? நான் யாரை நம்பணும்? என் உடல் நலம் ஏன் அடிக்கடி பாதிக்கப்படுது? என் திறமையை எப்படி வருமானமாக மாற்றுறது? குடும்பத்தில் எல்லா பொறுப்பையும் என் மீதே வைக்கிறாங்க. நான் எடுத்த முடிவு சரியா தவறா? இதுதான் உங்களோட கேள்வி. ஆனால் இது கேள்வியாக இருக்கலாம். உங்களுடைய பிறப்புலேயே உங்களுக்கான ரகசியம் இருக்குது, அதுக்கான பதிலும் இருக்குது. கன்னிராசியினுடைய பிறப்பு ரகசியம்னு ஒன்று இருக்குது. அதே போல் குழப்பத்தை ஒழுங்காக மாற்றக்கூடியவர்கள் நீங்கள். பிறர் கவனிக்காத தவறை கண்டுபிடிப்பாங்க. பணத்தை திட்டமிட்டு சேமிக்கக்கூடியவங்க நீங்கள். குடும்பத்தின் பொருளாதார நிலையை உயர்த்தக்கூடிய நபர் நீங்கள். அறிவு மற்றும் கணக்கால் தொழிலை வளர்ப்பாங்க. சிறிய வாய்ப்பை நிலையான வேலையாக மாற்றுவீங்க. சேவை மூலமாக நல்ல பெயர் பெறக்கூடிய ஒரு நபர் நீங்கள். சேவை செய்கிறது, ஏதாவது முடியாதவங்களுக்கு செய்கிறது, இதெல்லாம் நல்ல பெயர் வரும். மருத்துவம், கல்வி மற்றும் நிர்வாகத்தில் உயரக்கூடிய நபர் நீங்கள். அதே போல் இந்த ராசிக்காரில் பொறுத்த வரைக்கும் மருத்துவம், கல்வி மற்றும் நிர்வாகத்தில் உயரலாம். பிறரின் பிரச்சனைக்கு நடைமுறை தீர்வு கூறுவாங்க. மெதுவாக இருந்தாலும் உறுதியான முன்னேற்றம் பெறக்கூடிய நபர் நீங்கள். உழைப்பால் சொத்து உருவாக்கக்கூடியவங்க நீங்கள். வயது அதிகரிக்க அமைதியும் நிலைத்தன்மையும் அதிகரிக்கும் உங்களுக்கு. தவறுகளை கண்டுபிடிக்கும் திறன் உங்களுக்கூட பலம் அப்படின்னு கூட சொல்லலாம். உங்களுக்கு கூடுதல் பலமாகவும் இருக்கலாம் அது. ஆனால் எல்லாத்துலேயும் குறை தேடுறது உங்களோட மகிழ்ச்சியை குறைக்குங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. எல்லா விஷயத்துலையும் குறை தேடிட்டே இருந்தீங்கன்னா எப்படி மகிழ்ச்சி அதில் இருக்கும்? ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் யோசிங்க. கன்னி ராசியினுடைய பலமான குணங்கள் அப்படின்னு பார்த்தா அறிவுத்திறன், தகவலை ஆழமாக புரிந்து கொள்ளக்கூடியவங்க, பிரச்சனைக்கு நடைமுறை தீர்வு கூறுவாங்க, கணக்கு மற்றும் தரவை சரியாக கையாளுவாங்க, தவறுகளை விரைவாக கண்டுபிடிப்பாங்க, திட்டமிடல், ஒரு வேலையை படிப்படியாக செய்யக்கூடிய நபர் நீங்கள். நேரம் மற்றும் பணத்தை கணக்கிட்டு பயன்படுத்துவாங்க. எதிர்கால தேவையை முன்கூட்டியே சிந்திப்பாங்க. குடும்ப செலவை ஒழுங்குபடுத்துவாங்க. பொறுப்புணர்வை பொறுத்த வரைக்கும் கொடுத்த வேலையை முடிப்பாங்க. குடும்பத்தின் தேவையை கவனிப்பாங்க. பிறர் செய்யாத பொறுப்பையும் ஏற்றுக்கொள்வாங்க. கஷ்ட நேரத்தில் கைவிட மாட்டாங்க. சுத்தம் மற்றும் ஒழுங்கு பொறுத்த வரைக்கும் வேலை இடத்தை ஒழுங்காக வைத்திருப்பாங்க. ஆவணங்கள் மற்றும் கணக்கை பாதுகாப்பாங்க. ஆரோக்கியம் மற்றும் அதாவது ஒரு சுகமாக இருக்கணும் அப்படின்னு ஒரு விருப்பம் இருக்கும். ஆரோக்கியமாக இருக்கணும், அந்த இடத்துல ஒரு லக்ஸூரியாக சுகமாக இருக்கணும் அப்படின்னு நினைப்பீங்களே, அந்த மாதிரி இருக்கக்கூடிய இடத்துல கொஞ்சம் சுத்தத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்பீங்க. வேலை செய்வதில் ஒரு முறையை பின்பற்றுவீங்க. இவர் வேலை செஞ்சால் இப்படி வேலை செய்வாருங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும். சேவை மனப்பான்மை உங்களுக்கு அதிகம். பிறருக்கு உதவக்கூடிய நபர் நீங்கள். உடல் நலம் அல்லது கல்வி தொடர்பான வழிகாட்டக்கூடிய நபர் நீங்கள். உதவி செய்ததை பெரிதாக சொல்ல மாட்டாங்க. நடைமுறை உதவியை விரும்புவாங்க. நம்பகத்தன்மை உங்கள்கிட்ட கொஞ்சம் அதிகம். ரகசியங்களை பாதுகாப்பாங்க. பணம் மற்றும் பொறுப்பில் தெளிவாக இருக்கக்கூடிய நபர் நீங்கள். ஒருவரை நம்பிய பிறகு உண்மையாக இருக்கக்கூடிய நபர் நீங்கள். வேலை மற்றும் குடும்பத்தில் நம்பிக்கை பெறுவாங்க. கன்னிராசினுடைய சவால்கள் அப்படின்னா அதிகமாக யோசிக்கிறீங்க. தேவையில்லாத இடத்துல அதிகமாக யோசிக்கிறதுமே ஒரு வகையான மைனஸ் தான். சிறிய தவறையும் பெருசாக நினைக்கிறது, அது சின்னது தான். கொஞ்ச நேரம் ஒரு நாள் கழித்து பேசுனீங்க அப்படின்னா அது உங்களுக்கு பெருசாகவே தெரியாது. அன்னைக்கு கோபத்தில் நீங்கள் திட்டுங்க, அது பெரிய தவறாக உங்களுக்கு தெரியலாம். தங்களை தாங்களே குறை கூறுவதை நிறுத்திக்கோங்க. பிறரிடம் அதிக எதிர்பார்ப்பு மாற்றிக்கோங்க. முடிவெடுக்க தாமதிப்பதை பார்த்து கரெக்டாக பயன்படுத்திக்கோங்க. கவலை மற்றும் பயத்தை போக்கிக்கோங்க. அன்பை வெளிப்படுத்தாமல் இருப்பதை கொஞ்சம் சரி பண்ணிக்கோங்க. எல்லாவற்றையும் கட்டுப்படுத்த முயற்சிக்கிறதுமே ஒரு வகையான மைனஸ் தான் உங்கள்கிட்ட. ஓய்வு இல்லாமல் வேலை செய்கிறது மைனஸ் தான். உடல்நல அறிகுறிகளை அதிகமாக பயப்படுவது போல் அப்படியே மைண்ட்லேயே நினச்சிட்டே இருக்கிறது ஒரு வகையான இதுதான். கடந்த தவிர மீண்டும் மீண்டும் நினைக்காதீங்க, தப்புங்க. நல்ல வாய்ப்புலையும் குறை தேடாதீங்க. பிறர் செய்த உதவியிலையும் முழுமையாக இன்னும் கொஞ்சம் பண்ணி தான் பரவாயில்லையா அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்காதீங்க. குடும்பத்தில் அதிகமாக ஆலோசனை கூறுறது ரொம்ப தப்புங்க. நீங்கள் ரொம்ப ஆலோசனை கூறினீங்க அப்படின்னா அது ரொம்ப ஆர்டர் போடுற மாதிரி ஆயிடும். முழுமையான சூழல் வந்த பிறகு தொடங்கணும் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்படின்னு காத்திருந்தால் நல்ல வாய்ப்புகள் தாமதமாகலாம். இருந்தாலும் அதுக்கான வேலைகள் நீங்கள் தொடங்குனீங்க அப்படின்னா வாய்ப்புகள் வரதுக்கான ஸ்டெப் எல்லாமே உங்களுக்கு படிப்படியாக நடக்க ஆரம்பிக்குங்க. மற்றவங்ககிட்ட நீங்கள் எப்படி பழகுவீங்க அப்படின்னா ஆரம்பத்தில் அமைதியாக இருப்பீங்க. ஒருவர் நம்பகமானவரா அப்படின்னு தெரிஞ்சது பிறகு தான் நீங்கள் நெருங்குவீங்க. செயலில் உதவியாளர்களாக இருப்பீங்க. அதே போல் நல்ல ஆலோசனை வழங்குவாங்க. நண்பர்களினுடைய பிரச்சனைகளை கவனமாக கேட்பாங்க.
பணம் மற்றும் வேலை விஷயத்தில் நடைமுறை உதவி செய்வாங்க. ரகசியங்களை பாதுகாப்பாங்க. உறவுகளை நீண்ட காலம் தொடர விரும்புவாங்க. பிறரினுடைய உடல் நலம் மற்றும் வாழ்க்கை முறையை கவனிப்பாங்க. அதே போல் தவறை நேராக சொல்லலாம். அது உங்களுக்கு ஒரு இதாகவே ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆனால் அதிகமாக ஆலோசனை கூறுவது சிலருக்கு பிடிக்காமல் இருக்கலாங்க. சிறிய தவறை கூறுவது விமர்சனமாக தோன்றலாங்க. மனம் காயப்பட்டால் வெளிப்படையாக சொல்லாமல் விலகலாம். அன்பு இருந்தாலும் வெளியில் காட்டாமல் இருக்கலாம். பிறரின் ஒழுங்கின்மையும் ஏற்க முடியாமல் இருக்கலாம் உங்களுக்கு. மற்றவர்கள் இவங்களை பார்த்து எப்படி திரும்ப பார்ப்பாங்க? உங்களை புத்திசாலியாக தான் நினச்சிட்ருக்காங்க, பொறுப்பானவராக நினைக்கிறாங்க, சுத்தமானவராக நினைக்கிறாங்க, ஒழுக்கமானவராக நினைக்கிறாங்க, ஒழுங்கானவராக நினைக்கிறாங்க, நம்பகமானவராக நினைக்கிறாங்க, உழைப்பாளராக பார்க்குறாங்க, கணக்கானவராக பார்க்குறாங்க, நடைமுறை அறிவு கொண்டவராக பார்க்குறாங்க, உதவிகரணமானவராக பார்க்குறாங்க. இவங்க சிலர் இவங்களை அதிகமாக குறை கூறுறவங்களாகவும் பார்க்கலாம், கவலைப்படுபவராகவும் பார்க்கலாம், பிடிவாதமானவராகவும் பார்க்கலாம், உணர்ச்சி காட்டாதவராகவும் பார்க்கலாம், மிகவும் கணக்கு பார்ப்பவராகவும் பார்க்கலாம். சிறிய விஷயத்தையும் பெரிதாக்கக்கூடிய நபராகவும் உங்களை யோசிக்கலாம். ஒன்றே ஒன்று மட்டும் மைண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. காதலில் ஏற்பட்டிருக்கக்கூடிய மாற்றங்களை ஃபஸ்ட்டு மைண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. முழுமையாக நம்பியவர் உண்மையே மறைத்திருக்கலாம். உங்கள் அக்கறையை கட்டுப்பாடு அப்படின்னு நினச்சிருக்கலாம். நீங்கள் செய்த உதவிக்கு மதிப்பு கிடைக்காமல் போயிருக்கலாம். திருமண வாக்குறுதி தாமதமாக இருக்கலாம். அதிகமாக குறை கூறியதாக குற்றம் சாட்டியிருக்கலாம். மூன்றாம் நபர் தலையீட்டால் உறவு பாதிக்கப்பட்டிருக்கலாம். உங்கள் அமைதியை அன்பினை என்று நினைத்திருக்கலாம். பணம் அல்லது பொறுப்பு விஷயத்தில் ஏமாற்றியிருக்கலாம். பழைய உறவை மறக்க முடியாமல் புதிய வாய்ப்பை தவற விட்டுருக்கலாம். இந்த பிரச்சனை எல்லாத்தையுமே தூக்கி போடுங்க. உங்களுக்கு ஏற்கனவே நிறையா விஷயத்தில் ஏமாற்றங்கள் இருந்திருக்கு. நண்பர்கள் மூலமாக உங்களுக்கு ஏமாற்றம் இருந்திருக்கு. உறவினர்கள் மூலமாக ஏமாற்றம் இருந்திருக்கு. ஏமாற்ற பிரச்சனைகளும் நிறையாவே இருந்திருக்கு. பணியிடத்தில் துரோகங்கள் உங்களுக்கு நடந்திருக்கு. அதே போல் கவனமாக இருக்க வேண்டிய சில விஷயங்களும் இருக்குதுங்க. ஒருவர் உங்களை அறிவாளியாக, அதாவது அறிவை இலவசமாக பயன்படுத்த முயற்சிக்கும் போது, நீ ஐடியா கொடு, நான் வேணால் செஞ்சு பார்க்குறேன் அப்படின்னு சொல்கிறான்ல, அந்த இடத்துல நீங்கள் தப்பிச்சுக்கோங்க. நண்பர் தொடர்ந்து பணம் கேட்கும்போது எஸ்கேப் ஆயிருங்க. கூட்டுத் தொழிலில் கணக்கை மற்றவங்களிடம் முழுமையாக விடும்போது எஸ்கேப் ஆகிடுங்க. ஆவணங்களை படிக்காமல் கையெழுத்திடும்போதும் எஸ்கேப் ஆகிடுங்க. அதிக லாபம் தரும் முதலீடு கூறும்போது ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க. பழைய காதல் திடீரென திரும்பும் போதும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். உங்கள் பெயரில் பிறருக்காக கடன் வாங்கும்போது எச்சரிக்கையாக இருங்க. சொத்து ஆவணத்தை பார்க்காம முன்பணம் கொடுக்கும்போது எச்சரிக்கையாக இருங்க. உங்கள் தனிப்பட்ட தகவலை அதிகமாக கேட்கும்போது எச்சரிக்கையாக இருங்க. ஒரு அளவுக்கு மீறி புகழ்ந்து உதவி கேட்கும் போதும் எச்சரிக்கையாக இருங்க. ஆன்லைன் இணைப்புகள் மூலமாக பணம் கேட்கும்போது கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க. குடும்பத்தில் உறுதியாக இருக்கக்கூடிய நபர்கள் உங்களுக்கு எப்போவுமே சாதகமாக தான் இருப்பாங்க. குடும்பத்தில் சவாலாகவும் இருப்பாங்க. சிலர் உங்களோட சொத்து விஷயத்தில் தகவல் மறைப்பாங்க. நீங்கள் செய்த உதவியை மதிக்காமல் இருப்பாங்க. உங்கள் கவலையை உணர்வை பயன்படுத்திக்குவாங்க. பணம் கேட்டு பின்னாடி விலகுவாங்க. குடும்ப ரகசியத்தை வெளியே கூறுவாங்க. உங்கள் துணையை பற்றி குறை கூறுவாங்க. உங்கள் முடிவை தொடர்ந்து குழப்புவாங்க. உங்கள் சம்பாத்தியத்தை மட்டும் எதிர்ப்பாங்க. தங்கள் பொறுப்பை உங்கள் மீது தள்ளுவாங்க. சொத்து விஷயத்தில் தகவல் மறைக்கிறவங்களாம் பக்கத்தில் வச்சுக்காதீங்க. கொஞ்சம் யோசித்து இது பண்ணிக்கோங்க. கன்னி ராசிக்கு நிறையா தொழில்கள், ஏற்ற தொழில்கள் இருக்குங்க. அதில் கணக்கு மற்றும் நிதி ரீதியான தொழில்கள், இந்த வங்கி, கணக்காளர், தணிக்கை, நிதி திட்டம், சம்பள நிர்வாகம்னா உங்களுக்கு பரவாயில்லையாக இருக்கும். மருத்துவம் மற்றும் உடல் நலத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு அற்புதமான ஒரு விஷயமாகவே இருக்குங்க. அதே போல் ஆய்வகத்துறை உங்களுக்கு நல்லா இருக்குங்க. கல்வி மற்றும் பயிற்சியை பொறுத்த வரைக்கும் ஆசிரியர் பயிற்சியாளர்லாம் உங்களுக்கு பரவாயில்லையான ஒரு ஆளாக இருப்பாங்க. அந்த தொழிலாம் உங்களுக்கு லேப்டாப் பொருந்துங்க. நிர்வாகம் மற்றும் ஆவணம், இந்த டாக்குமெண்ட் மெயின்டெனன்ஸ்லாம் இருக்கும் பார்த்திங்கன்னா, சட்ட அலுவலக உதவி, திட்ட மேலாண்மை, தரவு பதிவு, இதெல்லாம் உங்களுக்கு அற்புதமாக இருக்குங்க. தொழில்நுட்பம் மற்றும் டிஜிட்டலை பொறுத்த வரைக்கும் மென்பொருள் சோதனை நல்லாயிருக்கும். தரவு பகுப்பாய்வு நல்லாயிருக்கும். இணையதள நிர்வாகம்லாம் நல்லா இருக்குங்க. வணிகம் நல்லாயிருக்கும். அதே போல் உங்களுக்கு செய்வினை அல்லது கண்திஷ்டி பற்றிய விஷயங்கள்லாம் உங்களுக்கு இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு கண்திஷ்டி இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் 100% இருக்குது. ஏன்னா நீங்கள் டக்குன்னு வளர்றவங்க. ஸோ கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கிறதுங்கிறது உங்களுக்கு ரொம்பவே நல்லதுங்க. நல்ல நேரம் எப்போ சார் உங்களுக்கு பிறக்குது அப்படின்னு கேட்டால், அதிகமாக யோசிப்பதை குறைக்கும் போது உங்களுக்கு நல்ல நேரம் பிறக்குதுங்க. முழுமையை எதிர்பார்க்காமல் தொடங்கும்போது நல்ல நேரம் பிறக்குது. ஒரு முக்கிய இலக்கில் தொடர்ந்து செயல்படும் போது நல்ல நேரம் பிறக்குதுங்க. அதே போல் பணவரவு மற்றும் செலவை திட்டமிடும்போது நல்ல நேரம் பிறக்குது. தவறானவர்களுக்கு எல்லை வைக்கும்போது நல்ல நேரம் பிறக்குதுங்க. அதே போல் உடல்நலம் மற்றும் தூக்கத்தை கவனிக்கும் போது நல்ல நேரம் பிறக்குது. பழைய தோல்வியை விட்டு விடும்போது நல்ல நேரம் பிறக்குது. அதே போல் குடும்பத்துடன் மனம் திறந்து பேசும்போது உங்களுக்கு அன்னைக்கு தாங்க பிறக்குது நல்ல நேரம். தினசரி ஒழுங்கை பின்பற்றும் போது நல்ல நேரம் பிறக்குங்க. இந்த ராசிக்கு அதிர்ஷ்டமான நிறம் அப்படின்னா பச்சை, இளம் பச்சை சொல்லலாம். அதிர்ஷ்டமான எண்கள்னால் 5, 6, 3. சாதகமான நாள் அப்படின்னா புதன்கிழமை உங்களுக்கு அற்புதமாக இருக்குங்க. அடுத்த 12 நாட்கள் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, முதல் 3 நாட்களில் வேலை அல்லது ஆவணம் தொடர்பான செய்தி வருங்க. அதை கொஞ்சம் பார்த்து செக் பண்ணி பண்ணுறது ரொம்ப நல்லதுங்க. பழைய நண்பர் தொடர்பு கொள்வாங்க. சிறிய செலவு ஏற்படலாங்க. மனதில் அதிகமான சிந்தனை இருக்கலாம்.
உடனடி முடிவை தவிர்க்கணும் அப்படிங்கிற ஞாபகம் வச்சுக்கோங்க. உடல்நலம் மற்றும் உணவில் கவனம் தேவைங்க. 4 முதல் 6 நாட்கள் புதிய வேலை அல்லது கூட்டுதல் வருமான வாய்ப்பு தெரியலாங்க. அதாவது அந்த 3வது நாள்லேருந்து அடுத்த நாள் 4லேருந்து 6வது நாளுக்குள்ளே பழைய பாக்கி பற்றிய முன்னேற்றம் ஏற்படுங்க. மேலதிகாரி அல்லது அனுபவம் மிக்கவங்க உதவலாங்க. குடும்பத்தில் முக்கியமான உரையாடல் நடக்குங்க. வீடு அல்லது நிலம் பற்றிய தகவல் கிடைக்குங்க. ஒரு முக்கிய ஆவணத்தை சரிபார்க்க வேண்டியிருக்கக்கூடிய ஒரு காலகட்டங்க. அதே போல் 7 முதல் 9 நாட்களுக்குள்ளே காதல் அல்லது திருமண பேச்சு நகருங்க. ஒருவரின் உண்மையான நோக்கம் தெரியலாம். வாகனம் அல்லது சொத்து பற்றிய முடிவு வருங்க. எதிர்பாராத செலவு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதிகமாக குறை கூறாமல் இருக்கணும் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. குழந்தைகள் தொடர்பான தகவல்கள் கிடைக்கலாம். அதே போல் 10 to 12வது நாட்கள் வரைக்கும் வேலை அல்லது தொழில் முடிவு உருவாகுங்க. பணவரவு தொடர்பான நல்ல செய்தி கிடைக்கும். குடும்ப ஆதரவு அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டம். நீண்ட நாள் குழப்பம் குறையலாங்க. சேமிப்பு திட்டம் தொடங்கலாம். புதிய திறன் கற்க முடிவு செய்யலாங்க. அதே போல் உடல் நலத்தை பொறுத்த வரைக்கும் சில கன்னிராசிக்காரர்களுக்கு செரிமான கோளாறு வருங்க. வயிற்று உப்புசம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அமிலத்தன்மையோட வாய்ப்புகளும் இருக்குது. நரம்பு சோர்வு இருக்குது. தூக்கக்குறைவு இருக்குதுங்க. தோல் அலர்ஜி வாய்ப்பு இருக்குது. தலைவலி, மன அழுத்தம் கூட சிலருக்கு இருந்துகிட்ருக்கும். உடல் சோர்வு இருந்திருக்கும். உணவு நேரம் மாறுறதுனால ஏற்படக்கூடிய தொந்தரவுகளும் உங்களுக்கு ஒரு மாறி இருக்கும். தூக்க நேரம் மாறுறதுனால உங்களுக்கு இருக்கக்கூடிய தொந்தரவுகள் நிறையா இருந்திருக்கும். அதே போல் இந்த மாதிரி தொடர்ச்சியாக அல்லது கடுமையான அறிகுறிகள் தான் மருத்துவர் உடனே அணுகி அதற்கான வேலைகள் என்னவோ அதை சரி பண்ணிக்கோங்க. இனி செய்ய வேண்டியவை அப்படின்னா ஒரு முக்கிய இலக்கை தேர்ந்தெடுங்க. முழுமையாக அதாவது ஒரு விஷயத்தை முழுமையாக எதிர்பார்க்காமல் செய்யப்பட தொடங்கணும். ஃபுல்லாக வந்தால் தான் பண்ணுவேன் அப்படின்னா விடாதீங்க. நீங்கள் பிளான் பண்ணுங்கள், ஸ்டெப் எடுங்க. பண வரவு மற்றும் செலவை எழுதி பார்க்கணுங்க. சேமிப்பை கட்டாயமாக தொடங்கணுங்க. உங்களுடைய உழைப்பிற்கு உரிய மதிப்பு கேட்கணுங்க. வேலை மாற்றத்தில் எழுத்துப்பூர்வ உறுதி பெறணுங்க. பணம் கொடுக்கும்போது ஆதாரம் இது எல்லாமே உங்களுக்கு வச்சுக்கிட்டு பண்ணுறது ரொம்பவே பெட்டருங்க. குடும்பத்துடன் மனம் திறந்து பேசணுங்க. உடல் நலம் மற்றும் உணவு நேரத்தை கவனிக்கணுங்க. சிறிய வாய்ப்பை அலட்சியம் செய்யக்கூடாதுங்க. பிறருடைய பொறுப்பை முழுவதும் ஏற்கக்கூடாதுங்க. தினசரி வேலைகளை திட்டமிட்டு முடிக்கணும் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே போல் செய்யக்கூடாதவை அப்படின்னா ஒவ்வொரு விஷயத்திலும் குறை தேடக்கூடாதுங்க. அதிகமாக யோசித்து நல்ல வாய்ப்பை தவற விடக்கூடாது. பிறருக்காக உங்கள் பெயரில் கடன் வாங்கக்கூடாதுங்க. ஆவணங்களை படிக்காமல் கையெழுத்திடக்கூடாது அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. பழையவர் திரும்ப வந்தவுடன் உடனே நம்பக்கூடாதுங்க. குடும்பத்திற்காக சேமிப்பை முழுவதும் செலவு செய்யக்கூடாதுங்க. உடல்நல அறிகுறிகளை பொறுத்த வரைக்கும் அலட்சியம் செய்யாதீங்க. வேலை உறுதி இல்லாமல் பழைய வேலையை விடக்கூடாதுங்க. உங்களுடைய திறமையை இலவசமாக வழங்காதீங்க. பழைய தவறை மீண்டும் மீண்டும் நினைக்கக்கூடாதுங்க. துணை மற்றும் குடும்ப உறுப்பினர்களை அதிகமாக விமர்சிக்கக்கூடாது. தொடங்கிய வேலையை பாதியில் விடவே கூடாதுங்க. அதே போல் உங்களுக்கான பரிகாரம் அப்படின்னா புதன்கிழமை பெருமாள் வழிபாடு, துளசி மாலை அல்லது துளசி இலை சமர்ப்பிக்கிறது ரொம்ப நல்லதுங்க. விஷ்ணு சகஸ்ரநாமம் கேட்பது அல்லது பாராயணம் செய்கிறது ரொம்ப நல்லது. பச்சை பயிறு தானம் செய்யலாங்க. மாணவர்களுக்கு புத்தகம், இந்த எழுதக்கூடிய பொருளெல்லாம் வாங்கி கொடுத்தா ரொம்ப நல்லது. மருத்துவ உதவி செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லதுங்க. ஏழை குழந்தைகளுக்கு கல்வி உதவி பண்ணுங்கள். பறவைகளுக்கு உணவளிங்க. பெற்றோர் மற்றும் ஆசிரியர்களுக்கு ஆசீர்வாதம் வாங்குங்க. தேவையற்ற பொய் மற்றும் குறை யார்கிட்டையும் சொல்லாதீங்க. தினமும் சில நிமிடங்கள் தியானம் செய்யுங்க. உணவு மற்றும் தூக்க நேரத்தை ஒழுங்குபடுத்துங்க. இது எல்லாமே உங்களுக்கு அற்புதமான ஒரு விஷயமா அமையுங்க. இதை மட்டும் செஞ்சு பாருங்கள், லைஃப்பில் மிகப்பெரிய சந்தோஷம் கிடைக்கும். அதே போல் இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல் பட்டன் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஃபேஸ்புக்கில் பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. எல்லாரும் நன்றி நண்பர்களே.